போக்குவரத்து துறையில இன்னைக்கு 6000 வண்டி ஓடல. நான் சொல்லல, உன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் சவுந்தரராஜன் சொல்லுகிறார் 6000 பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனா இப்ப இன்னும் 2000 வண்டி ஓடல, பஸ்ஸே கிடையாது. இப்ப பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டர் கிடையாது. நேற்று பேப்பரை பாருங்க, திமுக இது குளித்தலையில வாட்ஸ்அப்ல போட்டு டிரைவர் கண்டக்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதே சிவகங்கையில முதல் நாள் ஆக்சிடென்ட் ஆகுது. அரசு பஸ், தனியார் பஸ், 7 பேர் இறந்து போறாங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அரசு பேருந்து அடி மோதுது, 11 பேர் இறந்து போறார்கள். அதுக்கு அமைச்சர் விளக்கம் சொல்றார், தரமான பயிற்சி பெற்ற ஓட்டுநர் தான் சொல்றார். இல்லைன்னு சொல்ல, பயிற்சி பெற்ற ஓட்டுநர் 8 மணி நேரம் ஓட்டலாம், 10 மணி நேரம் ஓட்டலாம். நீ ஆளே இல்லைன்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஆக்சிடென்ட் தான் ஆகும். இது உண்மையா இல்லையா என்று போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதான் கை தூக்குறாரு. வண்டி வந்துருச்சுன்னா இறங்கின உடனே ஸ்பெஷல் ட்ரிப் ஏற்றி விடுறாங்க. டிரைவர் கண்டக்டர் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு அவலம் பாருங்க. அவ்வளவு 22,000 பேருந்து இருந்தது. அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில போக்குவரத்துக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி. அதை விட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டு வண்டியில வேன் ஓட்டுற ஆளுகளை ஏற்றி விட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றதான். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஓட்டுனா அவங்களுக்கு வண்டி கொடுக்குற நிலைமை, அவ்வளவு நிலைமை இருக்கிறான். இன்னைக்கு நிறைய போக்குவரத்து துறையில பேருந்துகள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான். இதை கூட்டணி கட்சி எல்லாம், கூட்டணியில் இருக்கக்கூடிய 6 வாயை திறக்கிறது கிடையாது. 6 வாயை திற, இது உண்மை. நேற்று பேப்பரை பாரு, குளித்தலைக்கு என்ன டிரைவர் கண்டக்டருக்கு எதுல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த அரசினுடைய நிலை. அந்த திமுக காரன் முடிவு பண்ணிட்டான், இன்னும் 3 அமாவாசை தான் முடிஞ்சது, அதுக்குள்ள அடிக்கிறத அடிச்சுக்கலாம்னா எங்க பார்த்தாலும் ஊழல், எதுல பார்த்தாலும் ஊழல். அதுலயும் இந்த ஊர்ல ஒரு மந்திரி இருந்தார், இப்ப எம்எல்ஏவா இருக்கார். 3 இலாக்காவில் இருந்தார். ஒன்னு போக்குவரத்து துறை, இன்னொன்னு மின்சாரத்துறை, இன்னொன்னு டாஸ்மார்க் மதுவிலக்குத்துறை. இந்த 3லயுமே அவர் பண்ணாத ஊழலே கிடையாது. கருணாநிதியுடைய குடும்பம் தான் இந்தியாவிலேயே ஊழலுக்கு பேர் போன குடும்பம். அதுக்கே கத்துக் கொடுக்கக்கூடிய ஆள் தான் இந்த சட்டமன்ற தொகுதியில இருந்து வெற்றி பெற்றவர் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. இது நீங்க நிர்வாகிகள், நீங்க எடுத்து சொல்லணும். இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி 2026 மீண்டும் அதிமுகவுடைய அரசு அமைய வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்